ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்றைக்கி வீடியோ என்னது அப்படின்னா, கேப்சிகம் குடமிளகா இதைத்தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் நீங்கள் ஆயில் ஊற்றிடுங்க. சூடானதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இது வந்து வெடித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், அது ஒன்று போதும். குறுக்க கட் பண்ணி போடுங்க. குறுக்கன்னா நீல வாக்கு இல்லாமல் வட்டமாக. அடுத்து வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. அதையும் இப்போது இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். குடமிளகா நான் வந்து ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் நீளமாக தான் கட் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை குடமிளகா வாங்கி கட் பண்ணிக்கிறங்க. பண்ணும்போது 2 நீங்கள் வாங்கினீங்க இல்லை 3 வாங்கினீங்கன்னா தக்காளி 1.5 தக்காளி போடுங்க. இதையும் வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. அதையும் சேர்த்து வதக்கணும். அடுத்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். ஏன்னா குடமிளகா உரைக்காது. உங்களுக்கு தேவையானது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. 1/4 டீஸ்பூன் போதும் கொத்தமல்லி தூள். அதையும் போட்டு வதக்கிடலாம். அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் போடுங்க. இது வந்து சப்பாத்திக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. குடமிளகா நம்ம ரொம்ப வேக வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வச்சாவே அது நல்லா வந்துடும். நான் வந்து இதை ஆவி பறக்க அள்ளியே வைக்கிறேன். அதனால் கலரே தெரியாமல் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.